நம்ம இது வரைக்கும் 3 அதிகாரம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து விருந்தோம்பல். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை தான் உதவி. ஓகேவா? சொல் பொருள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. வேளாண்மை அப்படின்னா உதவி. இல்வாழ்வதுன்னா இல்வாழ்க்கை வாழ்வது, செய்தல் பொருட்டு. ஓகேவா? ஸோ இந்த குறளுக்கான பொருள் வந்து வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். ஸோ அப்போது திருவள்ளுவரோட காலத்தில் வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வராங்கன்னா அவங்களுக்கு விருந்து போற்றும் விதமாக இருக்கணும் அந்த பொருட்கள்லாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து பொருட்களே சேர்ப்பாங்களாமா. ஸோ விருந்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில். வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவது எல்லாமே விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு, உதவி செய்யும் பொருட்டே. ஓகே. செகண்ட் குறள் வந்து விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று. விருந்து வந்த விருந்தினர் கெஸ்ட் இருக்காங்களே, அது அவங்கள தான் குறிப்பிடுறாங்க. விருந்து புறத்ததனா புறம்னா வெளியில், தான் உண்டல்னா நம்ம சாப்பிட்றது, சாவா மருந்துனா என்னது அமிர்தத்தை குறிக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஓகே. அவங்க வெளியில் ஒரு வேலையாக போயிருக்க சமயத்தில், அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஸ்வீட் செய்கிறாங்கன்னா அவங்கள விட்டுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்த விருந்தினருக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த விருந்தை பரிமாறிட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே சாவா மருந்துன்னு குறிப்பிடுறது வந்து அமிர்தமே உனக்கு கிடைச்சாலும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தா நீ அந்த கெஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு சாப்பிட்ணும். அவங்க வெளில போயிருக்கிற டைமில் நீ மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போது விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது அது வந்து விரும்பத்தகாத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று. ஓகே. தேர்டு குறள். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பருவந்து பாழ்படுதல் என்று. ஓகேவா? பருவந்துனா வந்து துன்பத்தில் வருந்தி. ஸோ பருவந்துனா துன்பம், பாழ்படுதல்னால் வந்து கெடாது, பாழ்படுதல் இன்றுனா இல்லை, இன்றுனா இங்கே இல்லைன்ற அர்த்தம். ஓகேவா? அவன் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி துன்பத்தால் கெடாது. ஏன் அப்படின்னா வந்த விருந்தினரை நல்லா வந்து உபசரிக்க ஒருத்தனுக்கு அவன் வாழ்க்கையில் துன்பம் என்னும் ரொம்ப கொடிய ஒரு துன்ப செயல் வந்து எதுவும் அவனுக்கு நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க திருவள்ளுவர். தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. ஓகேவா? ஸோ வந்த விருந்தினரை போற்றி அவங்களுக்கு உபசரித்து இருக்கிறவனோட வாழ்க்கை எப்பயும் துன்பத்தால் வருந்தி கெட்டு போகாது. வருவிருந்து வைகளும் ஓம்புவான். வந்த விருந்தினருக்கெல்லாம் வந்து விருந்து வைப்பவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா துன்பத்தால் எப்பயுமே கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து துன்பத்தால் பாழ்படுதல் இன்று கெட்டு போவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த்து குறள். அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகன் அமர்ந்து, அகன்னா வந்து என்னது அகம், மனம் அமர்ந்து, அகம்னா உள்ள, சரியா? முகம்னா முகன் அமர்ந்துனா வந்து முகம் அலர்ச்சி. ஓகேவா? நல்விருந்து ஓம்புவானில். ஓகேவா? இதை வந்து இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு தனியாக பிடிச்சிக்கோங்க. முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அகன் அமர்ந்து செய்யால் உரையும். இப்போ என்னென்னா நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனம் மகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். ஸோ அதுதான் இங்கே பொருள். முகம் மலர்ச்சி கொண்டு
நல்ல விருந்து, அதாவது வந்த விருந்தினருக்கு முகமலர்ச்சி கொண்டு நல்ல விருந்து செய்கிறவனோட வீட்டில் மனம் குளிர்ந்து அந்த வீட்டில் திருமகள் இருப்பாள். ஓகேவா? அங்கே செல்வம் இருக்குன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனம் மகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். ஓகேவா? 5th குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகேவா? வித்துனா விதை. விதையும் இட வேண்டுமோ, விதையும் பயிரிட வேண்டுமோ, விதைக்க வேண்டுமோ, விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிச்சம்னா மிச்சம் இருப்பதை, புலம்னா உண்ணுபவன், மிசைவான் புலம். ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. ஒரு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க திருவள்ளுவர். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரு பானை சோறு இருக்குது. அதில் முக்கால்வாசி விருந்தினருக்கே விருந்தினர் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பரிமாறி அவங்கள திருப்திப்படுத்திட்டீங்க. அந்த மிச்சம் இருக்கிற சோறை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஓகே, அதுதான் சொல்ல வராங்க. மிஞ்சிய உணவை உண்டு, அந்த மிச்சம் இருக்கிற சோறை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில், அவனோட நிலத்தில் போயிட்டு விதையும் விதைக்க வேண்டுமோ. அப்படிப்பட்ட நல்லவனுடைய நிலத்தில் விதை கூட விதைக்க வேணாம், அவனுக்கு தானாகவே கடவுள் தானாகவே எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இன்னும் இல்லை, விருந்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாங்க. நீ விருந்தை எவ்வளோ பிடிச்சி ரொம்ப முகம் மலர்ச்சியோடு பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன்கிட்ட செல்வம் வரும்ன்றது தான் இப்போ முன்னாடி பார்த்த குறளும் சரி, இதுவும் இந்த குறளும் சரி. நீ விதையும் விதைக்கணுமா அவன் நிலத்தில், அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், உனக்கு எல்லாமே சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து விஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா. அவ்வளோ நல்லவனோட நிலத்தில் விதைக்காமலே அவனுக்கு எல்லாமே வரும், செல்வம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு திருவள்ளுவர். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகேவா? 6th குறள். செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வான் உலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான். இதை எப்படி எக்ஸாம்பிள் கேட்கலாம்னா, எவன் ஒருவன் தேவருக்கும் நல்ல விருந்தினராய் அமைவான் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆகணும், தேவருக்கே ஒருத்தவன் நல்ல விருந்தினர், தேவருக்கே ஒருத்தவன் ஒரு கெஸ்ட்டாக போகிறானா அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான். அவன் விருந்தினரை போற்றியிருப்பான், இனி வரக்கூடிய விருந்தினரையும் போற்றுறதுக்கு ரெடியாக இருப்பான். அப்படிப்பட்டனா தேவர் கூட கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, விருந்தினராக கூப்பிடுவாங்க. அதை தான் சொல்ல வராங்க. செல்விருந்து ஓம்பி செல்விருந்து வந்த விருந்தினரை போற்றி இனி வர விருப்பங்களை பார்த்து வீட்டின் என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருப்பான். நல்ல விருந்தினர் வராங்களா அவங்கள உபசரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறவனை வானத்தவரும் விருந்தினராக போட்டோம் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்களாமா. ஓகே, ஸோ அதுதான் வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வான் உலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினர் ஆவான். ஓகே. 7th. இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு படுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினதாகும். இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை வேள்வி பயன். ஸோ விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன். ஸோ விருந்து படைக்கிறது, இப்போ வந்த கெஸ்ட்டுக்கு விருந்து கொடுக்குறோன்னா, விருந்து இல்லை ஒரு பானை தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. படுத்தி கூறத்தக்கது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவாகும். ஓகே. விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு படுத்தி கூறத்தக்கது அன்று, துணை வேள்வி பயன் விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினதாகும். இதை நம்ம எப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் விருந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். வந்த விருந்தினருக்கு அளவாக இவ்வளோ தான் அப்படின்ற எந்த ஒரு
ஒரு லிமிட்டும் கிடையாது. அவங்க மனம் மகிழ்ந்து போகிற அளவுக்கு நம்ம விருந்து படைக்கணும், அவ்வளோதான். விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவு தான் அளவினதாகும். இணைத்துணைத்து என்பதொன்றும் இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். எய்த்துக்குறள். பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விரிந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விரிந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர். பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இங்கே இதை எப்படி படிக்கலாம்னா, இங்கே ஒரு ஸ்டாஷ் போட்டுக்கோங்க. ஸோ விருந்தோம்பி வேள்வி, அந்த விருந்து என்ற அந்த ஒரு வேள்வினா வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் தலைப்படாமல் இருக்கிறீங்க. அதாவது வந்த விருந்தில் நீங்கள் ஒழுங்காக உபசரிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறீங்கன்னா செல்வத்தை தான் சேர்க்கணும், அதாவது விருந்து வச்சு காசை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செல்வம் சேர்க்குறதுல குறியாக இருந்தீங்கன்னா செல்வம் சேர்த்து அதை இழந்துட்டோன்ட்டு கஷ்டப்படுவீங்க. எப்போனா விருந்தினருக்கு வந்த விருந்தினருக்கு ஒரு அந்த விருந்தில் அந்த நிகழ்வில் நம்ம தலைப்படாமல் இருந்தோம், நம்ம செல்வம் சேர்க்கணும்னு நினச்சி நமக்கு செல்வம் சேர்ந்தும் அழிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர். ஓகேவா? அதான் 9th குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கள் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும், அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். உடைமைனா வந்து காசு பணம் இருக்கிறவன். இன்மை விருந்தோம்பல் ஓம்பா, அதாவது செல்வமானவனே நம்ம வறுமையில் இருக்கிறான்னு சொல்லலாம். எப்போனா அவனுக்கு விருந்தோம்பலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதப்ப. ஏன்னா அவன் வந்து விருந்தோம்பலை போற்றாத அறியாமை, அதான் அது ஒரு அறியாமை அவனுக்கு. ஆனால் விருந்து இதெல்லாம் வைக்கணுமா, அவன் ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பான் சரி, ஆனாலும் விருந்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவன் ஒரு அறிவிலி, அதாவது அறிவற்றவன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் எப்படியும் அவனோட அந்த காசு செல்வம் கரைஞ்சிடும். ஏன்னா முன்னாடி குறள்லே பார்த்தோம்ல, பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர். பின்னாடியில் தான் வருந்துவாங்களாமா. விருந்தினரை வந்து நம்ம போற்றாமல் விட்டோமே சொல்லிட்டு பின்னாடி தான் வருந்துவாங்க. அது மாதிரி தான் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல். செல்வ நிலையில் உள்ள வறுமை, அதாவது நல்ல பணக்காரனாக இருக்கிறவன்ட்டையும் ஒரு வறுமை ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அவன் விருந்தோம்புதல் ஆகிய ஒரு நல்ல நிகழ்வை வந்து அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான். அவன் வந்து ஒரு அறிவிலி, அவன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை, அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். 10th one. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் வளராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. விருந்தினா விருந்தினர். மோப்பக்குழையும்னா மோந்து பார்க்க வாடிவிடும் அனிச்சம்பூ. திருக்குறளில் மொத்தம் 2 பூக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று அனிச்சம்பூ, இன்னொன்று குவளைப்பூ. அனிச்சம் குவளை, சரியா? 2 பூவை பற்றி தான் திருக்குறள்லே 1330 குறளுமே மொத்தத்துலேயுமே இந்த 2 பூவை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? என்னது? அனிச்சம்பூ குவளைப்பூ. இங்கே இப்போ நம்ம பார்க்குறது அனிச்சம்பூ. என்ன சொல்ல வராங்கன்னா, அனிச்சம்பூவை மோந்து பார்த்திங்கனாலே வாடிவிடும். அதுபோல் வந்த விருந்தினரை முகமலர்ச்சி இல்லாமல் ரொம்ப உருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்த விருந்தினரோட மனம் வாடிவிடும் அப்படின்ட்டு அனிச்சம்பூவையும் விருந்தினரையும் கம்பேர் பண்ணுறாங்க. அனிச்சம்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். ஓகேங்க, ஃபுல்லாக முடிச்சாச்சு. தட்ஸ் இட். தேங்க்ஸ்.